அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஏரியா அண்ட் வால்யூம் டாப்பிக்கில் பார்ட் 3, அதாவது பர்சன்டேஜ் மெத்தடில், அதாவது ஏரியா அண்ட் வால்யூமில் பர்சன்டேஜ் மெத்தட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தடில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்க்கலாம். சரிங்களா? நம்ம அந்த பர்சன்டேஜ் மெத்தட், அதாவது ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில பேசிக்ஸை தெரிஞ்சுப்போம். சரிங்களா? பேசிக்ஸ் இல்லை ஒரு ஷார்ட் ட்ரிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நமக்கு ஏரியா அண்ட் வால்யூமை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜென்ரலாக தெரியும் 2D ஷேப் 3D ஷேப். 2D ஷேப்னா நம்ம ஏரியா சால்வ் பண்ண போகிறோம், 3D ஷேப்னா அதோட வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இன்கேஸ் ஒரு 2D ஷேப் கொடுத்துட்டு அந்த 2D ஷேப்னாலே நம்ம ரெண்டு சைடை எடுக்க போகிறோம். ஏரியா கால்குலேட் பண்ணுறதுனா நம்ம ரெண்டு சைடு எடுக்க போகிறோம். அந்த ரெண்டு சைடும் ஸோ அதாவது நீளம் அகலம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீளம் வந்து 10% அதிகரிக்கிறது, அகலம் வந்து 20% அதிகரிக்கிறது அப்படின்னா அது மொத்த ஏரியா வந்து எத்தனை % அதிகரிக்கும்? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இல்லைன்னா நீளம் வந்து 10% அதிகரிக்கிறது, அகலம் வந்து 10% ரெடியூஸ் ஆகுது, ஸோ இப்படி இருக்கும்போது ஏரியா என்னவா இருக்கும் இப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இதுவே 3D ஷேப்பாக இருந்தால் நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கும். அந்த மாதிரி இப்போ ஒரு கியூப்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கியூப் கொடுத்துட்டு கியூபோட ஒவ்வொரு சைடும் எனக்கு இத்தனை % இன்க்ரீஸ் ஆகுது, அப்படி ஆகும்போது மொத்த கியூபோட வால்யூம் எவ்வளோ % இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நமக்கு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதில் என்ன நம்ம ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2D ஷேப் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். இப்போ 2D ஷேப் கொடுக்குறாங்க. 2D ஷேப்னால நமக்கு கண்டிப்பாக தெரியும் ரெண்டு சைட்ஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ ரெண்டு சைட்ஸ் எடுத்துட்டு நம்ம அதனுடைய ஏரியாவில் என்ன சேஞ்சஸ் இருக்க போகுதுங்கிறத கால்குலேட் பண்ணி சொல்ல போகிறோம். சரி, ஓகே. இப்போ ரெண்டு சைட்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ 2D ஷேப்பு நம்ம AB அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ முதல் சைடு வந்து ஏன்னு வைக்கிறோம். ஸோ அடுத்த சைடு இது என்னவா இருக்கலாம்னா ஒன்று நீளமாக இருக்கலாம், இல்லை அகலமாக இருக்கலாம். ஸோ என்ன வேணாலும் இருக்கலாம். ஏன்னா ஏதாவது ரெண்டு சைடு தான் நம்ம 2D ஷேப்புக்கு கன்சிடர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஒரு சைடை வந்து ஏன்னு கன்சிடர் பண்ணுங்க, இன்னொரு சைடு பின்னு கன்சிடர் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா AB/100. அதாவது என்னன்னா, இப்போ ரெண்டு சைடும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, சம் % இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல ப்ளஸ் போட போகிறோம். சரிங்களா? அப்போ இன்க்ரீஸ் ஆகிறதுனால ப்ளஸ் A. சரிங்களா? எகைன் இங்கே அடுத்த ஒரு பக்கமும் இன்க்ரீஸ் ஆகிறதா ப்ளஸ் B ப்ளஸ் AB/100. இது தாங்க ஃபார்முலா. சரிங்களா? ஸோ இதில் ரெண்டு சைடுமே இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஃபார்முலா வந்து A + B + AB/100. ஓகேங்களா? கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? ஸோ இதுவே இப்போ எனக்கு வந்து ஒரு சைடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு சைடு ரெடியூஸ் ஆகுதுன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ A இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எப்படி கொடுக்குறோன்னா, A வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ B வந்து எனக்கு ரெடியூஸ் ஆகுதுன்னு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். அப்போ என்ன பண்ணுவோம், எந்த சைடு இன்க்ரீஸ் ஆகுதோ ஸோ அந்த இடத்துல ப்ளஸ்ஸை போடணும். அப்போ ரெடியூஸ் ஆகிற சைடில் அதாவது அந்த இடத்துல மைனஸ் போடணும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் பண்ணுறோம். சரிங்களா? இல்லை எனக்கு ரெண்டுமே ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன். ஏவும் ரெடியூஸ் ஆகுது, தென் பியும் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா ஸோ ரெண்டு இடத்துலையுமே மைனஸ், இங்கேயும் மைனஸ், தென் இங்கேயும் மைனஸ். சரிங்களா? ஃபார்முலாவில் எந்த இடத்துல ப்ளஸ் போகணும், எந்த இடத்துல மைனஸ் போகணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜென்ரலாக சிம்பிளாக அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து ப்ளஸ் போட்டுக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. இதே 3D ஷேப் எடுத்துக்கலாங்களே. இப்போ 3D ஷேப் எடுத்துட்டாலும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம 3 சைட்ஸை கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கியூப் இருக்கட்டும், இல்லை ஒரு கியூபாய்டு இருக்கட்டும். சரிங்களா? ஸோ எந்த ஒரு 3D ஷேப் கொடுத்தாலும் நமக்கு கண்டிப்பாக அங்கே 3 சைட்ஸை நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறது, இதுக்கு எப்படி சால்வ் பண்ணுறதுனா சேம் இதே ஃபார்முலா தான், நம்ம எந்த ஃபார்முலாவில் சேஞ்சஸ் பண்ண போகிறதில்ல. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு சைடு எடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கியூபாய்டு இருக்குன்னு வைங்களேன். அப்போ கியூபாய்டில் ஸோ ஒரு கியூபாய்டுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு லென்த் இருக்கும், பிரெத் இருக்கும், ஹைட் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த 3 சைடு நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ இந்த 3 சைடு நம்ம அட் அ டைமில் போட போகிறதில்ல, ஃபர்ஸ்ட் ரெண்டு சைடை மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ லென்த்து பிரெத்து. சரிங்களா? அப்போ லென்த்து பிரெத்தை பார்த்து முதல்ல எடுக்கலாம். அப்போ இதை ஏபின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ முதல் ரெண்டு சைடு எடுத்துட்டு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஆஸ் யூஷுவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம ப்ளஸ்ஸை போட போகிறோம். சரிங்களா? அப்போ இங்கேயும் ப்ளஸ்ஸு, இங்கேயும் ப்ளஸ்ஸு. அப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வைங்களேன். அப்போ ப்ளஸ் A + B + AB/100. இல்லை ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா மைனஸ் இந்த இடத்துல போட்டு போகிறோம். சரிங்களா? அப்போ -A - B - AB/100 அப்படின்றோம். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு சைடு சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ இந்த ஆன்சரையும் அந்த தேர்டு சைடையும் அதான் இங்கே போட்டிருப்போம். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் 2 சைட்ஸ், அப்போ இந்த இது என்னன்னா ஃபர்ஸ்ட் 2 சைட்ஸோட ஆன்சரும், சரிங்களா, பிளஸ் தேர்டு சைடும் எடுத்துட்டு நம்ம எகைன் இதே ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ அந்த ஃபர்ஸ்ட் 2 சைடும் வந்த ஆன்சரை நீங்கள் ஏன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தேர்ட் சைடை பின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா எகைன் இதே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அப்போ இன்க்ரீஸ் ஆகுங்கிறதால ப்ளஸ் A, அப்போ இங்கே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ளஸ் B + AB/100. இல்லை ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா இங்கே மைனஸ், ஸோ இங்கேயும் மைனஸ், ஸோ இங்கேயும் -AB/100 அப்படி போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க. ஸோ இந்த ஒரு ஷார்ட்கட் இருக்கே நம்ம
ஞாபகம் வச்சுட்டோம்னா நம்ம இந்த பர்சன்டேஜ் மெத்தட், அதாவது ஏரியா அண்ட் வால்யூம்ல பர்சன்டேஜ் மெத்தட்ல கேட்டாங்கன்னா நம்ம செம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ நம்ம ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ஒரு செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலம் 50% மற்றும் 20% அதிகரிக்கிறது எனில் அதன் பரப்பளவு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு செவ்வகம் இருக்கு. ஸோ ஆக்சுவலி இது வந்து செவ்வகம்ங்கிறதுனால இது வந்து ஒரு 2D ஷேப். சரிங்களா? அப்போ இது ஒரு 2D ஷேப்பு. சரிங்களா? ஏன்னா ஏரியா தானே சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க, பரப்பளவு தான் எவ்வளோ அதிகரிக்குங்கிறது. அப்போ கண்டிப்பாக இது 2D ஷேப் தான். சரிங்களா? அப்போ இதனுடைய நீளம் மற்றும் அகலம் 50% மற்றும் 20% அதிகரிக்கிறது. ஸோ லென்த் வந்து எவ்வளோனா, லென்த் வந்து 50%, சரிங்களா, பிரெத் வந்து நமக்கு 20% இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? எப்படி இருக்குமோ நமக்கு ஃபார்முலா என்ன, ஷார்ட்கட் இருக்கு, நம்ம என்ன வச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ ஏபி பை 100. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டுமே நீளம் மற்றும் அகலம் 50% அதிகரிக்கிறது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே ரெண்டுமே இன்க்ரீஸ் தான் ஆகுது. அப்போ என்ன பண்ணலாம், இங்கே பிளஸ், இங்கேயும் பிளஸ், இங்கேயும் பிளஸ் ஏபி பை 100. சரிங்களா? அப்போ எதை சார் ஏபின்னு எடுக்கிறதா, நீங்கள் ரெண்டு சைடு எதை வேணா ஏபின்னு எடுக்கலாம். அப்போ லென்த்தை வந்து ஏன்னு எடுத்துக்கோங்களேன். அப்போ ஏ ஈக்குவல் டு 50, தென் பி ஈக்குவல் டு 20. ஸோ உங்கள் பர்சன்டேஜ் இருக்காங்க, டிவைட் பை 100 போடணுமா, அதெல்லாம் எந்த கன்ஃபியூஷன் தவிர இருக்கிற பர்சன்டேஜ் அப்படியே டேரெக்டாக எடுக்க போகிறோம். வேற ஒன்றும் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறதில்ல. அப்போ ஏக்கு பதிலாக 50 போடுங்க. சரிங்களா? அப்போ 50 ப்ளஸ் பிக்கு பதிலாக 20 ப்ளஸ் 50 இன்ட்டு 20 டிவைடட் பை 100. இதை சால்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க. ஸோ இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 50 ப்ளஸ் 20 70. அப்போ 70 ப்ளஸ் 5 இன்ட்டு 2 10. அப்போ ஈக்குவல் டு 80. சரிங்களா? அப்போது ஏரியா வந்து 80% இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஏரியா வந்து 80% இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ புரியுதுங்களா? அவ்வளோதாங்க. ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ அப்போ டோட்டலாக நமக்கு ஏரியா எவ்வளோ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 80% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம், ஒரு சதுரத்தின் ஒவ்வொரு பக்கமும் 25% அதிகரித்தால் அதன் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ சதுரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சதுரம் அப்படின்னா நமக்கு என்ன, இட்ஸ் a 2D ஷேப். சரிங்களா? ஒரு சதுரம் அப்படிங்கிறது 2D ஷேப். நமக்கு அது இல்லாமல் இன்னொரு க்ளூ என்னன்னா, நமக்கு பரப்பளவுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ பரப்பளவுனாலே நமக்கு என்னது 2D ஷேப் தான். சரிங்களா? 2D ஷேப் தான் நம்ம ஏரியா சால்வ் பண்ண முடியும். அப்போ ஒவ்வொரு பக்கமும் 25% அதிகரித்தால் நம்ம எத்தனை பக்கம் எடுக்கணும், நம்ம சதுரனாலே எல்லா பக்கமும் சமம் தான். அப்போ ஒவ்வொரு பக்கமுங்கிறதுனால எல்லா பக்கமும் 25% இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா ஏ வந்து 25%, தென் பிஏவும் 25% எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா ஸ்கொயருக்கு எல்லா பக்கமும் ஈக்குவல் தானே. சரிங்களா? இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஏ ஸோ இன்க்ரீஸ் ஆகிறதால நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா பிளஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் ஏபி பை 100. சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணுங்க. ஸோ 25 பிளஸ் 25 பிளஸ் 25 இன்ட்டு 25 இன்ட்டு 25 டிவைடட் பை 100. சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இது நீங்கள் சால்வ் பண்ணால் வேலை முடிஞ்சு. சரிங்களா? அப்போ 25 கேன்சல் பண்ணுங்கள். 25 ஒரு டைம்ஸ், இங்கே வந்து 4 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அப்போ 4 25 கேன்சல் பண்ணால், ஏன்னா இங்கே பாயிண்ட் ஃப்ராக்ஷனில் தான் கண்டிப்பாக வரும். ஏன்னா வேறு எந்த நம்மள ஹோல் நம்பரால கேன்சல் ஆகாது, அதனால ஃப்ராக்ஷனில் தான் வரும். அப்போ 4 கேன்சல் பண்ணிங்கன்னா 25 கேன்சல் பண்ணிடணும். அப்போ 6 டைம்ஸ் வந்து 24, அப்போ ரிமைனிங் 1. நீங்கள் சைட் பை சைடு சால்வ் பண்ணிங்கன்னா 0.25 அப்படின்ட்டு வரும். சரிங்களா? அப்போ நமக்கு என்ன ஆன்சர் இருக்கு, அப்போ 25 + 25 50. சரிங்களா? அப்போ 50 + 6.25. இப்போ டோட்டல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 56.25. ஸோ 56.25% என்ன ஆகும், இன்க்ரீஸ் தான் ஆகும். ஏன்னா இங்கே எல்லாமே இன்க்ரீஸ் தானே, அதிகரிக்கிறது தானே கொடுத்துருக்காங்க. அப்போ 56.25% வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஒரு சைடு வந்து 25%, ஈச் சைடு 25% இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு ஸ்கொயரில், அப்போ அந்த டோட்டல் ஏரியா வந்து 56.25% இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து நெக்ஸ்ட் சம், ஒரு கனசதுரத்தின் ஒவ்வொரு பக்கமும் 10% அதிகரித்தால் அதன் கன அளவில் ஏற்படும் மாற்றம் என்ன? சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். கன அளவில் ஏற்படும் மாற்றம், அதன் கன அளவில் ஏற்படும் மாற்றம் என்ன? சரிங்களா? கனசதுரம். சரிங்களா? கனசதுரம்னா என்னங்க, கியூபாய்டு. சரிங்களா? இட்ஸ் என்ன ஷேப் வந்து இது
3D ஷேப். சரிங்களா? அப்போ 3D ஷேப்புங்கும் போது நம்ம எத்தனை சைடு கன்சிடர் பண்ண போகிறோம்? 3 சைட்ஸை கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஒரு ஏ, லென்த்து, பிரெத்து அண்ட் தென் ஹைட்டு. சரிங்களா? அப்போ இது நம்ம எப்படி போடலாம்? அப்போ ஒவ்வொரு பக்கமும் எத்தனை % அதிகரிக்குது? 10%. அப்போ ஃபர்ஸ்ட் பக்கம் ஒரு 10%, அப்போ ரெண்டாவது பக்கம் ஒரு 10%, அப்போ மூணாவது பக்கம் ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஃபார்முலா படி? ஸோ ஃபர்ஸ்ட் 2 சைடை முதல்ல எடுத்துக்கணும். சரிங்களா? அந்த ஃபர்ஸ்ட் 2 சைடை எடுக்கிறோம். இதுக்கு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். இல்லை எல்லாமே என்னதான் ஆகுது? இன்க்ரீஸ் தான் ஆகுது. சரிங்களா? அப்போ என்னது? ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி பை 100. ஓகேங்களா? அப்போ அப்ளை பண்ணுங்க. 10 ப்ளஸ் 10 ப்ளஸ் 10 இன்ட்டு 10 டிவைடட் பை 100. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 10 ப்ளஸ் 10 20 ப்ளஸ் இங்கே என்ன இருக்கணும்? 1 மட்டும் இருக்கும். சரிங்களா? இப்போ 21%. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 2 சைடு எடுக்கும்போது 21% நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 சைட்லேருந்து கிடைச்ச ஆன்சரை விட அந்த தேர்ட் சைட்ஸை வச்சு கால்குலேட் பண்ணோம். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் 2 சைடுக்கு கிடைச்ச ஆன்சர் நமக்கு 21%. தென் தேர்ட் சைடு ஒரு 10%. இது ரெண்டையும் வச்சு மறுபடியும் சேம் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி பை 100. சரிங்களா? அப்போ 21 ப்ளஸ் 10 ப்ளஸ் 21 இன்ட்டு 10 டிவைடட் பை 100. 21 இன்ட்டு 10 டிவைடட் பை 100. சரிங்களா? அப்போ 21 ப்ளஸ் 10 பார்த்தீங்கன்னா 31. சரிங்களா? 31 ப்ளஸ் இப்போ 31 ப்ளஸ் அப்படின்னா இங்கே என்ன பண்ணோம்? 21 இன்ட்டு 10 பார்த்தீங்கன்னா 210. சரிங்களா? 210 டிவைடட் பை 100 போட்டுக்கலாம். ஸோ இதை சால்வ் பண்ணுங்க. ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா 31 கிடைச்சிரும். 31 ப்ளஸ் 210 டிவைட் பை 100 போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு 2.1 கிடைக்கும். சரிங்களா? அப்போ 2.1. அப்போ டோட்டல் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அப்போ டோட்டல் ஆன்சர் அப்போ 31 ப்ளஸ் 2.1 பார்த்தீங்கன்னா 33.1% அப்போ டோட்டலாக இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவோம்? அப்போ டோட்டல் கியூபாய்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 33.1% இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஒவ்வொரு பர்சன்ட்டும் 10% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸோ அந்த கியூபு ஃபைனலாக எவ்வளோ % இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைனலாக 33.1% வந்து இதனுடைய வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். 33.1% இதனுடைய வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம். ஒரு திண்ம நேர்வட்ட கூம்பின் ஆரம் மற்றும் உயரமானது 20% அதிகரித்தால் அதன் கன அளவு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும் கேட்டிருக்கேன். ஒரு திண்ம நேர்வட்ட கூம்பின் ஆரம். சரிங்களா? அப்ப என்னன்னா ஒரு சாலிட் கோன் இருக்கு. சரிங்களா? இப்போ கோன்ங்கிறது நமக்கு என்ன 2D ஷேப்புங்களா 3D ஷேப்புங்களா? இது ஒரு 3D ஷேப் தான். சரிங்களா? ஒரு 3D ஷேப் தான் இது. அப்போ நம்ம ஆக்சுவலி என்ன கண்டுபிடிக்க போறோம்? வால்யூம் தான் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? இப்போ இங்க எத்தனை சைட்ஸ் எடுக்கணும்? இங்கே 3 சைட்ஸ் இருக்கு. சரிங்களா? 3 சைட்ஸ் எடுக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. ஏன்னா வால்யூம் கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக நம்ம 3 சைட்ஸ் எடுக்கணும்னு சொல்லலாம். சார் இப்போ அந்த கியூம்புன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அதாவது கோன்ல எப்படி நான் 3 சைடு எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்சுவலாக கோனோட ஷேப் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இதில் எப்படி சார் நான் 3 சைடு கன்சிடர் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ஜஸ்ட் அப்போ கூம்போட வால்யூம்க்கு ஃபார்முலா என்னங்க? 1/3 π r² into h. சரிங்களா? ஸோ இவ்வளோதாங்க. இதில் என்ன இருக்கு? இதுதான் 2 பக்கம் r² இருக்கு, இங்கே h இருக்கு. அப்போ இது எப்படி எடுக்கலாம்? r into r hன்னு எடுக்கலாமா? அப்போ r² h. அப்போ இவ்வளோதான் நம்ம எடுக்க போகிறோம். அப்போ நமக்கு தெரிஞ்ச சைட் இதில் இருக்கக்கூடிய அதாவது இதில் பக்கங்கள்னு நம்ம சொல்ல முடியாது. r² hங்கிறது தான் நமக்கு அந்த 3 சைடை கன்சிடர் பண்ண போகிறோம். அப்போ r² நம்ம என்ன அனுப்புகிறோம்? r into r into h இப்படி எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ 3 பக்கங்கள். இப்போ கியூப்னா a into a into a எழுதலாம். சரிங்களா? கியூபாய்டுனா லென்த் அண்ட் பிரெத் அண்ட் ஹைட் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். சரிங்களா? ஆனால் இந்த மாதிரி கோன் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இப்படி தான் கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? அப்போ 1/3 π r² h அந்த r² r into rன்னு எழுதுங்க. அப்போ ஹெச்சை தனியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு 3 சைட்ஸ் கிடைச்சிருது. சரிங்களா? அப்போ நம்ம எவ்வளோ சொல்லியிருக்காங்க? கூம்பின் ஆரம் மற்றும் உயரமானது 20%. எல்லாமே 20% தான் இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ இது 20%, ஆர் 20%, அப்போ ஹைட்டும் 20% தான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன பண்ணுவோம்? ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபர்ஸ்ட் 2 சைட்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் 2 சைட்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுங்க.
அப்போ ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி பை 100. சரிங்களா? இப்போ அப்ளை பண்ணுங்க. 20 + 20 + 20 × 20 டிவைடட் பை 100. அப்போ இங்கே 2 சைபர் கேன்சல் பண்ணுங்க. அப்போ இங்கே என்ன வரும்? 20 + 20 40. இப்போ 40 + 2 × 2 4. இங்கே வந்து என்ன கிடைக்கும்? 44. இங்கே 44% கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ இந்த 44ஐயும் ஸோ உங்க மேலே இருக்கிற 20யும் இது ரெண்டையும் எடுத்துட்டு அடுத்து ஃபர்தராக சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ என்ன இந்த 44 ஏன்னு வைங்க, அந்த 20 பின்னு வைங்க. சரிங்களா? அப்போ ப்ளஸ் ஏ, ஏன்னா இன்க்ரீஸ் தானே ஆகுது, ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி பை 100. சரிங்களா? அப்போ இங்கே நம்ம இதை அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? 44 + 20 + 44 × 20 டிவைடட் பை 100. ஸோ 44 + 20 × 100. அப்போ 44 + 20 என்ன வரும்? 64. இப்போ 64 + ஸோ 20 கேன்சல் பண்ணலாம். ஸோ 20 கேன்சல் பண்ணால் 100ல் 5 டைம்ஸ் வரும். அப்போ 5 44 கேன்சல் பண்ணுங்க. அப்போ 5 கேன்சல் பண்ணிங்கன்னா ஸோ 8 டைம்ஸ் வந்து 40. சரிங்களா? அப்போ ரிமைனிங் 4 இருக்கு. அப்போ நம்ம சைபர் சேர்த்தோம் அப்படின்னா +8 வரும். சரிங்களா? அப்போ 64 + 8.8 அப்படின்னு கிடைக்கும். அப்போ டோட்டல் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 72.8%. 8% டோட்டலாக அந்த கோனோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அதாவது ரேடியஸில் 20%, ஹைட்டில் 20% நமக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, சரிங்களா, அந்த கோனோட டைமென்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, அப்போ அந்த கோனோட டோட்டல் வால்யூம் 72.8% வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியா அண்ட் வால்யூமில் பர்சன்டேஜ் மெத்தடில் சம் கேட்டாங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஏன்னா இதுதான் ஒரு ஈஸியான மெத்தடும் கூட. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஸோ எக்ஸாம்பிள் ப்ரிப்பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.